முருகருக்கு கடவுள் நம் தமிழ் கடவுள் முருகருடைய வழிபாடு நேரங்காலம் சரியில்லைன்றதுனால 6 முறை சாட்டையால் அடிச்சுக்கணும், பச்சை வேஷ்டி கட்டணும், செருப்பு போடாம பழனி கோயிலுக்கு போனோன்னு அந்த ஜோசியர் சொன்னத இந்த ஆள் நடைமுறைப்படுத்துறான். அதுக்கு இந்த ஆள் சொன்ன சாக்கு என்னன்னு கேட்டா தூக்கி நம்ம மேல போட்டான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு மனவேதனையான ஒரு சம்பவம், அதுக்கும் அப்புறமா இந்த ஆட்சி அகற்றும் வரை காலில் செருப்பு போட மாட்டோம்னு சொல்லி ஒரு சீல் போட்டான் பாரத்தன். சாட்டை அடிச்சு பச்சை வெஸ்ட் கட்டி இந்த காலில் செருப்பு இப்ப செருப்பு போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஷூ போட்டு சுத்தறான். இருந்தாலும் அந்த அண்ணாமலை அவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, என்ன ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 4ன்னு போய் கவர்னர் RSS ரவி அவர்களை சந்தித்து ஃபைல் கொடுத்துட்டே இருக்கிற இல்ல என்ன? அந்த அண்ணாமலை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வர வேண்டியதானே, வேட்பாளர் போட வேண்டியதானே. ஒரு 10 பேர் இருக்க மாட்டான் பிஜேபிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் 10 பேர் இருக்க மாட்டான். அங்க வேட்பாளர் போட வேண்டியதானே, வெற்றியோ தோல்வியோ பார்க்க வேண்டியதானே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீ அதிமுக நம்பிக்கிற, அவன் உன்ன நம்ப மாட்டான். 2 பேருக்குள்ள சண்டை. அது என்ன உங்களோட பிரச்சனை தெரியல, சக்காலச்சி தகராறாகுது. எவன் ஏ டீம் எவன் பி டீம்னு தெரியல. சோ பிஜேபி இன்னைக்கு பயந்து திமுக தலைவர் தளபதியை பார்த்து, முக்கியமா மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக விடுதலை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து பயந்து ஓடியாச்சு. அதிமுக ஓடிட்ட, பாஜக ஓடிட்ட.